நேத்து என் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. டாக்டர் ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபேமிலியில எல்லாருக்கும் வாமிட்டிங் அண்ட் டயரியா இந்த மாதிரி கேசஸ் அடிக்கடி வரும். இதுக்கு மெயின் காரணம் இந்த 3 ஃபுட்ஸ் தான். ஃபர்ஸ்ட், அடல்ட்ரேட்டட் பன்னீர். நிறைய ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்ற பன்னீரே இல்ல. அத ஸ்டார்ச், சிந்தட்டிக் மில்க் இல்லனா பாம் ஆயில்ல பண்ணிருப்பாங்க. இந்த பன்னீரை டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அசிடிட்டி, ப்ளோட்டிங் அண்ட் டயரியா இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அண்ட் கட் இன்ஃப்ளமேஷனை கூட ட்ரிகர் பண்ணிவிடும். முக்கியமா குழந்தைகளுக்கும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிஸ்கி. செகண்ட், ரீஹீட் பண்ற ரைஸ் ஐட்டம்ஸ். அதாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பல்க்ல பண்ணும்போது ரிஸ்க் அதிகம். குக் பண்ண ரைஸை ரூம் டெம்பரேச்சர்ல ரொம்ப நேரம் வச்சிருந்தா பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். இதை ஹீட் பண்ணாலும் டாக்ஸின்ஸ் போகாது. ஃபுட் பாய்சனிங்க்கு ரொம்ப காமனான ரீசன் இதுதான். தேர்ட், கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஜூசஸ். இது பார்க்க ஹெல்த்தியா இருக்கும், ஆனா உண்மை அது இல்ல. இந்த சட்னி, சாலட்ஸ் எல்லாம் they are raw foods and not boiled. இது எவ்வளவு நேரம் வெளியில இருக்கும், யார் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. சோ அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க வெளியில சாப்பிடும்போது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா குக் பண்ண ஃபுட்ஸ் ஹாட்டா இருக்கும்போது உடனே சாப்பிடணும். அவுட் சைட் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க, ஆனா ஹெல்த்தியா என்ஜாய் பண்ணுங்க.